Dear 10th student, I am Jyothi Ramalingam. 10th சயின்ஸ் புக் பேக்கில் உள்ள நியூமரிக்கல் ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் ஒவ்வொரு சம்மாக வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சம் இன்னைக்கு போட்டு காமிச்சு வீடியோ போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். இதுக்கிடையில் நான் 10th மேத்ஸ் அதுலேயும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இன்றைக்கி ட்ரிக்னாமெட்ரி 10th ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இன்றைக்கி ஆரம்பித்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதையும் பாருங்கள், உங்களுக்கு புரியுது இல்லை இந்த இடத்துல புரியல அப்படின்னு டவுட் வந்தாலும் உடனே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்லது நான் ஆல்ரெடி என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர், அதுக்காவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம பேசிக்கான சில திங்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு உள்ளார எல்லா சம்முமே போட முடியும். அந்த பேசிக்கான சில திங்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா கவனித்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது 90 டிகிரி ABC. இதை வந்து நான் தீட்டான்னு வச்சுக்கிறேன். தீட்டாங்கிறது ஆங்கிள் பியோடைய அளவு தீட்டான்னு வச்சுருக்கேன். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தவரையும் உள்ள அந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா எல்லாமே கண்டிப்பாக நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ். ஓகே, அப்போ இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் பி தான் தீட்டா, அதனுடைய வேல்யூ வந்து தீட்டா. இந்த தீட்டாவுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட் என்ன சைடோ அதுதான் ஹைபாட்னஸ் நமக்கு தெரியும். அப்போ அது வந்து பிசி. ஓகே, அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ். இந்த ட்ரையாங்கிள் பொறுத்தவரை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும் தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு ஏசி, ஹைபாட்னஸ் வந்து பிசி. ஸோ ஏசி பை பிசி. அதே போல் காஸ் தீட்டாவுக்கு என்ன பேசிக்கான ஃபார்முலா அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னஸ். ஓகே, ஹைபாட்னஸ்க்கு தான் ஃபார்முலா. இங்கே அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு ஏசி, அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா அந்த ஆப்போசிட் சைடு இல்லாமல் இன்னொரு சைடு இருக்குல்ல அதுதான் அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஏபி தான் இங்கே அட்ஜசன்ட் சைடு. ஹைபாட்னஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக எந்த சைடு இருக்கோ அதுதான் வந்து ஹைபாட்னஸ். ஓகே, ஸோ சைன் தீட்டா அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு என்ன வரணும் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ், காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ். இன்னொரு ஐடென்டிஃபை என்னன்னு பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா. டேன் தீட்டாவோட வேல்யூ அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏசி, அட்ஜசன்ட் சைடு ஏபி பை ஏபி. இந்த மூணு தான் பேசிக்கான ஐடென்டிஃபை, அதாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. சைன் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ், காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னஸ், டேன் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இந்த பேசிக்கான இந்த 3 ஃபார்முலாவும் நல்ல மைண்டில் ஏற்றிக்கிங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த 3லேருந்து இன்னும் 3 ஐடென்டிஃபை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா, அதாவது சைன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா 1 சைன் தீட்டா ஈக்குவல் டு கொசீகன் தீட்டா. சைன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல்னால் 1 சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னது கொசீகன் தீட்டான்னு சொல்லலாம். அதே போல் காஸ் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்க அப்படின்னா சீகன் தீட்டா. சைனில் எஸ் வருதா, அதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும், கொசீகனில் சி ஃபஸ்ட்டு வருது பாருங்கள். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல்னால் 1 காஸ் தீட்டா. அதை எப்படி சொல்லலாம், சீக்கன் தீட்டான்னு சொல்லலாம். இங்கே சி வருது, இங்கே எஸ் வருது பாருங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு மெமரிக்காக அது மாதிரி ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மாதிரி டேன் தீட்டாவுடைய
ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா காட் தீட்டா. ஓகே, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan தீட்டா, அதாவது 1/tan தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. இந்த மூணுமே நல்லா கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஐடென்டிஃபை பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே, இது ஒரு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா. அதே போல் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இதெல்லாம் நல்லா இந்த இப்போ எழுதி கொடுக்குற இந்த ஃபார்முலாலாம் நல்லா நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் உங்களால் சம்மு கரெக்டாக போட முடியும். இப்போ நான் பேசிக்காக சொல்கிற எல்லா ஃபார்முலாவும் உங்கள் மைண்டில் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த சம்மு போட்டாலும் கரெக்டாக உங்களால் போட முடியும். ஓகே, இன்னொரு ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. 10th பொறுத்தவரையிலையும் இந்த இவ்வளோ தான் பேசிக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. பட் இப்போ +1 +2 போனீங்க அப்படின்னா இன்னும் நிறையா இருக்குது ஐடென்டிஃபை. பட் இங்கே 10th பொறுத்தவரையிலையும் பேசிக்கான இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. இதை யூஸ் பண்ணி நிறையா நம்ம உள்ளார சம் போட போகிறோம். ஓகே, இந்த 3லேருந்து நிறையா நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னா இதுலேருந்து என்ன கொண்டு வரலாம்? sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அல்லது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இந்த ஒரு ஐடென்டிஃபைலேருந்து இன்னும் 2 ஐடென்டிஃபை இன்னும் 2 ஃபார்முலா நம்மளால் கொண்டு வர முடியும். அதே போல் தான் இங்கேயும் இதில் வந்து என்ன கொண்டு வரலாம்? காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இன்னொன்று என்ன சொல்லலாம்? 1 ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. பாருங்கள், இந்த இதுலேருந்து மறுபடியும் 2 ஃபார்முலா நம்மளால் கொண்டு வர முடியும். காட் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு 1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 அப்படியே லெஃப்ட்டில் வச்சுக்கிறோம், காட் ஸ்கொயர் தீட்டாவை ரைட்டில் கொண்டு போனால் மைனஸாக மாறும். அப்போ 1 ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதிலேருந்து இந்த 2 ஃபார்முலா, இதிலேருந்து இந்த 2 ஃபார்முலா கிடைக்குது. அதே போல் இதிலேருந்தும் நம்ம 2 ஃபார்முலா நம்மளால் கொண்டு வர முடியும். என்ன அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இன்னொரு ஃபார்முலா என்ன? 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ இதிலேருந்து இந்த 2 ஃபார்முலாவும் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் நல்லா ஏற்றிங்க, நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் எக்ஸசைஸ் சம்மும் சரி, எக்ஸாம்பிள் சம்மும் சரி, இந்த சாப்டரில் எல்லாமே தெளிவாக போட முடியும். ட்ரிகனாமெட்ரி பொறுத்தவரையும் ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரியணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சதுன்னா தன்னால் அது வந்துடும். எந்த சம்முக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் போட ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக வந்துடும். பட் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். அதுவும் ட்ரிகனாமெட்ரியில் ஏகப்பட்ட ஃபார்முலா 10th பொறுத்தவரையும் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்குறாங்க. +1 +2 ரொம்ப ஜாஸ்தி. அட்லீஸ்ட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த இன்ட்ரடக்ஷன் போதும். மீதியை நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.